இன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றியடைந்த என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதற்கொண்டு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான நாள். ஏன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மக்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது சட்டமன்ற உறுப்பினர், இது என்னோட அலுவலகம் கிடையாது. இது முழுக்க முழுக்க 20 வருஷம் கழிச்சு மக்கள் தன்னோட குறைகளை சொல்றதுக்கு ஆனா ஒரு அலுவலகமா இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது அனைத்து மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்பவுமே சந்திக்கலாம், இங்க பார்க்கலாம், தன்னோட குறைகளை சொல்லலாங்கிற மாதிரி ஒரு நிலையை நாங்கள் 20 வருஷம் கழிச்சு இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் உண்டாக்கியிருக்கோம். இது முக்கியமா சொல்ல போனா இது சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, மக்கள் குறை தீர்க்கும் அலுவலகம். இன்னையிலேருந்து நாங்கள் அப்படிதான் சொல்லணும். இது என்னோட சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களோட குறை தீர்க்கிற அலுவலகமாக தான் நாங்கள் இது செயல் பண்ணியிருக்கோம். இது எங்க தளபதி அவர்கள் தொழில்நுட்பத்தை, அதாவது ஐடியில் புதுசா ஏஐங்கிற ஒரு தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு ஓப்பன் பண்ற இந்த 27ஆம் தேதி நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்றோம். அதாவது சீனிவாச சேதுபதி tvk.com. அது இன்னையிலேருந்து செயல்பாட்டுக்கு வருது. அதுல எப்படின்னா மக்கள் இங்க தூரத்தில் இருக்க மக்கள்லாம் தேடி வர தேவையில்லை, தன்னோட கைபேசியிலேயே அந்த வெப்சைட் மூலியமா போய் தன்னோட குறைகளை எல்லாத்தையுமே புகைப்படத்தோட என்னங்கிறத பதிவு செய்யப்படும். அதை நாங்க முக்கியமான அவசர தீர்வு கண்டுபிடுறது அதெல்லாம் தனியா செக்ரிகேட் பண்ணி அனைத்து குறைகளும் எது முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து குறைகளையும் நாங்க உடனடியாக சரி செய்யறதுக்கான வெப்சைட்டை நாங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். அது அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம் என்னங்கிறத. அதாவது சீனிவாச சேதுபதி tvk.com வெப்சைட். அது முழுக்க முழுக்க திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களோட குறை தீர்க்கிறதுக்கான ஒரு வெப்சைட். அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அதாவது எங்க தளபதி அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் எவ்வளவு நடவடிக்கைகள் பெண்கள் பாதுகாப்புக்காண்டி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமா இந்த வெப்சைட்ல என்னன்னா, பெண்களுக்குன்னே தனியா ஒரு இது இருக்கு. அதாவது எங்களோட தாய்மார்கள், என்னோட அக்காமார்கள், என்னோட தங்கைமார்கள்லாம் போனாவே அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபார்ம் ஆகி அவங்களுக்கான குறைகளை உடனடியா எங்க கவனத்துக்கு கொண்டு வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத நிறைய கிராம மக்கள் இங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, புதுசா நான் இன்னையிலிருந்து படிப்படியா எல்லா இதுலயுமே புகார் பெட்டி, அதாவது புகார் பெட்டினா சும்மா ஒரு பேருக்காண்டி உள்ள புகார் பெட்டி இல்லை, அன்னன்னைக்கு அந்த புகார் பெட்டியில இருக்கிறத என்னோட உதவியாளர்கள் எடுத்து இங்க கொண்டு இங்க ஆபீஸ்ல கொடுத்து அந்த வெப்சைட் மூலியமா ஏற்றி என் கவனத்துக்கு கொண்டு அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும். அதாவது இங்கே மட்டும் இல்லை, மக்கள் நடமாட்டக்கூடிய அனைத்து இடத்துலையும் அந்த புகார் பெட்டி வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அது படிப்படியாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுக்க எவ்வளோ சீக்கிரம் செயல்பட முடியுமோ அனைத்தும் சேர்ந்துடும். அதையும் தாண்டி அதை பயன்படுத்த முடியாதவங்க நேரம் இங்கே வரலாம். இங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்கோம். இங்கே ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட குறைகளை சொன்னால் அவங்க கைப்படவே அதை ஏற்றி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அது எங்கள் கவனத்துக்கு வந்துருச்சாங்கிறத கொண்டு சேர்த்து அதுக்கான உடனடியாக மக்களுக்கு என்னென்ன குறைகளுக்கு என்னென்ன பண்ணப்பட்டது. ஏன்னா இப்போ நான் பதவியேற்ற 20 நாள்லேயே எங்கிட்ட நிறைய மனுக்கள்லாம் வந்துச்சு. அது மனுவெல்லாம் ஏற்றி நாங்கள் உடனடியாக காலையிலேயே ஃபோன் பண்ணி யாரை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி அது போய் அந்த அதிகாரிகள் பண்ணிட்டாங்களே எங்கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க. அது திருப்பி அந்த மக்களுக்கே நாங்கள் ஃபோன் பண்ணி அதெல்லாம் சேர்ந்துருச்சாமா, பண்ணாங்களா, ரிப்ளை பண்ணாங்களாங்கிற கேட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அனைத்து நாட்களும் இது செயல்படும். அதனால நாங்கள் முதல்ல இறங்கியிருக்கோம். மக்கள் எங்களை நம்பி ஓட்டளிச்சிருக்காங்க. எங்களுக்கு மாபெரும் வெற்றி. அதுவும் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றத்தை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். அதோட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நாளைக்கு உலக பசி தினம் வருது. எங்க தளபதிகள் ஆல்ரெடி தலைமையிலேருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, உலக பசி தினத்துக்கு அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வரவங்க எல்லாருக்குமே அதுக்கான உணவுகள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட உணவு வழங்கலாம் இது பண்ணியிருக்கோம். இது உலக பசி தினத்துக்காண்டி பண்றோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எனக்காண்டி வாக்களித்த அனைத்து சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் மிகமான நன்றியை சொல்லிக்கிறேன். நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, உங்களோட ஊழியர். இருக்கிற மக்களை, எனக்கு ஒரு இடத்துக்கு போன மக்கள் அத்தனை குறைகளை, மக்கள் குறைகளை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. அவ்வளவு குறைகளை இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்து எல்லாத்தையும் கொண்டு தர்றாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கார்ல போகும்போது நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இருக்கிறது, நான் ஒரு தூங்குற முக்கியம் இல்லை. ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தூக்கங்கிற முக்கியமே கிடையாது. இருக்கிற அந்த கார்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த மனுவை படிக்கிறது, சொல்றது, யார்கிட்ட என்ன கான்டாக்ட் பண்ணணும் என்னங்கிறத
அதிகாரிகளோட ஆலோசிச்சு அனைத்து நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கேன். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளுமே தொடரும். ஆரம்பத்துல இருந்தது. அது எங்க தலைமையில இருந்து அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப வர்றதில்ல. நான் ஆய்வுக்கு போனாலுமே நான் தனிப்பட்ட மூலியமா தான் போறேன். இந்த ஊர்ல சம்பந்தப்பட்ட ஆளை மட்டும் தான் கூட்டிடுவேன். ஏன்னா அந்த ஊர்ல என்னங்கிறத எங்க நிர்வாகிகளுக்கு மக்கள் குறைகள் சொல்லியிருப்பாங்க. நாங்க கூட்டமாலாம் போறதில்ல. ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு நாங்க போனோம்னா எங்களை பார்க்க முடியாத இதை எங்களோட நிர்வாகிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த நிர்வாகிகளை நாங்க கையில ஒரு 2 பேரை கூட்டிட்டு உள்ளக்க போய் என்ன மக்கள் என்ன குறை சொன்னாங்க, அந்த குறைகள் என்னங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சிருக்காண்டி ஒரு 2 பேரை கூட்டி தான் வருவேன். மற்றபடி யாரையுமே, அதாவது வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் நாங்க தொந்தரவு பண்றது கிடையாது. மக்களை தொந்தரவு பண்றது கிடையாது. எங்களுக்கு மக்கள் சொல்ற கோரிக்கையில எனக்கு அவருக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்காண்டி தான் நாங்க ஒரு 2 பேரை கூட்டிட்டு போவோம் தவிர யாரையும் தொந்தரவு பண்ணணும், ஒரு விளம்பரத்துக்காண்டி பண்ற விஷயங்கள் கிடையாது. அந்த தராங்க ஐயா, அப்படியே வாங்க. இன்னொரு ஆள் பிரியாணி கையில் சட்டி எடுக்கு, இன்னொரு சட்டி எடுக்கு, இன்னொரு கையில். ஆமாம் கையில் வச்சுருக்கோம். ஆமாம் எல்லாரும் ரெண்டு பேரும் உள்ளக்குள்ள அதுக்குள்ள பார்த்துக்கோங்க. எது வேணுமான்னு கேட்டுக்கோங்க. வாங்கி சொல்லு வேணும்னா வாங்கி சொல்லு. இல்லை யாருக்குண்ணே அங்கே இருப்பாரு பாரு, இதுக்குள்ள நுழையலாம்.